Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொண்டக்கடலை போட்டு மசாலா கறி வைக்க போகிறேங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், கொண்டக்கடலையை நேற்று நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். அதை நம்ம தேவைக்கு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நேற்று அரைச்சோம் இல்லையா ஆப்பம் மாவு, இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இதையும் சுட்டு எடுத்துக்கலாம். இருங்க நான் காமிக்கிறேன். ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி 2 சீனியும் சோடாப்பும் போட்டு கலக்கி சுட்டோன்னா ஆப்பம் அழகாக பஞ்சு போல் வருங்க. இருங்க நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மசாலா கறி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்கே பாருங்கள், அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அது கூட இந்த பாருங்கள் கொஞ்சமாக கல்பாசி, பட்டை, லவங்கம், இந்த பிரிஞ்சி இலை, இது இவ்வளோ எடுத்துருக்கேன். இது இவ்வளோத்தையும் போட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வறுக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுக்க வேணாம், லைட்டாக ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமானவுடனே இது பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், ரொம்ப வறுத்திங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது மல்லித்தூள், மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், ரெண்டு கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு வறுத்துக்கோங்க. மசாலா ஐட்டம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஏன்னா அதுவே கசக்கும், கரிஞ்சிரும். இந்த சூட்லேயே கரிஞ்சிச்சின்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வறுபட்டுச்சுன்னா. அதனால் மசாலா ஐட்டம் போட்டோன்னே ரொம்ப வறுக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக வறுத்தா போதும். இது வறுக்காமல் கூட அரைக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மசாலா கறி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க.
பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சோன்னே 2 கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இதை பாருங்கள் 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இந்த சைஸுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப குட்டியாக இருந்தது தக்காளி, அதனால் 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி, அதனால் நான் 4 கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை பாருங்கள் ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு அதை மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை பாருங்கள் கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். எனக்கு மத்தியானத்துக்கு இதுதான் சமையல் இன்னைக்கு. அதனால் நான் 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும் சமைக்கிறதா இருந்தால் கொண்டக்கடலை அதில் பாதி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் பாதி கூட எடுத்துக்கோங்க, ஒரு நேரத்துக்கு மட்டும் சமைக்கிறதா இருந்தால். இப்போது இந்த பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அதையும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அது கூடவே 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்குங்க. உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை அவிக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஆப்பம் எப்படி சுடலாங்கிறத பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆன் பண்ணி ஆப்பச்சட்டியை வச்சாச்சு. அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஆப்பச்சட்டி சூடானோன்னே இப்போது ஆப்பமாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி 2 மல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்ப. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ கண்டு போல் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. இறக்கும் போது 2 மல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் அழகாக வந்திருக்கு. நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. இதை பாருங்கள், நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.